இது என்ன இந்த ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் गाइस. என்னது இது? நம்ம ப்ளூ கலர்ல தெரியுது. சோ இப்போ நம்ம வந்து பிரிச்சிரலாம். Hi guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogs என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, நான் Amazonல இருந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் गाइस இந்த வீடியோல நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மைக் தான் गाइस. இப்போ நம்ம இந்த ஒரு பேக்கேஜ் வந்து பிரிச்சிரலாம். இதான் गाइस நம்மளுடைய மைக். முன்னாடி நம்ம என்ன பிராண்ட்ல மைக் ஆர்டர் பண்ணுமோ அதே மைக் தான் गाइस இந்த நம்ம வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இந்த பேக்கேஜிங் பிரிச்சு உள்ள மைக் எப்படி இருக்குன்றத பாத்துறலாம். பண்ணோம்னா உள்ள நமக்கு வந்து மைக் வந்துட்டு இருக்கு. இந்த தடவை நம்ம வந்து ரெண்டு மைக் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் गाइस. எனக்கு 400 ரூபாய்க்கு வந்து ஒரு மைக் வந்து வரதா வந்து போட்டுருந்தது. 500 ரூபாய் போட ரெண்டு மைக் வந்து வரதா வந்து போட்டுருந்தது. 100 ரூபாய் நம்ம மிச்சமான என்ன பண்ண போறோம்? சரி ரெண்டு மைக்காவே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் போட்டு 500 ரூபாய்க்கு வந்து ரெண்டு மைக்கா ஆர்டர் பண்ணிட்டேன். இதான் गाइस இந்த ரெண்டு மைக். இது வந்து சார்ஜர், இது ரெண்டும் வந்துட்டு மைக்கு. இதுல என்னன்னா மார்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிளிப், அதுக்கப்புறம் மைக்கு, அதுக்கப்புறமா அதோட கனெக்டரு, அதுக்கப்புறமா சார்ஜிங் ஒயர், அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதான் வந்துட்டு யூசர் மேனுவல். இதெல்லாம் நம்ம இப்படியே படிச்சு பார்க்க மாட்டோம், சும்மா தான் தீக் போட்டுருவோம். சரி நம்மளுடைய ஓரம் தள்ளிடலாம். இப்போ நம்ம இதை நம்மளுடைய போன்ல வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்பதான் நமக்கு வந்து ஆடியோ நல்லா கேட்கும். ஓகே, கிரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. தென் இந்த கிளிப்பை நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆடியோ வந்து முன்னாடி கேட்டதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கேட்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து இன்னொரு மைக்கு. இதுக்கான கிளிப் தான் வந்துட்டு இது. இதையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ட பிரிக்கலாம். இதுதான் गाइस அந்த ஒரு ப்ராடக்ட். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு கன் தான் गाइस. இது டாய் கன். இப்போ நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து கன்னை வந்து வெளியில எடுத்துட்டோம். கன், அதுக்கப்புறம் கன்னுக்குரிய புல்லட்ஸ் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஒரு பேக்கேஜிங்க நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம்.
நம்மளோட கன் வந்து கொடுத்துக்கிறாங்க. சூப்பராவே வந்துட்டு இருக்கு பாக்குறதுக்கே. நம்மளோட புல்லட்ஸ் நம்ம வந்து பிரிச்சிடலாம். $10 bullets அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. $10 இருக்கான்னு நம்ம கொட்டி எண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10 bullets சொன்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஓகே गाइस, இப்போ நம்ம வாங்கிருக்கிற இந்த ஒரு கன்ல வந்து புல்லட்ட லோட் பண்ணலாம். அவ்வளவுதான் गाइस, நம்ம வந்து புல்லட் லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். வேணுக்கு அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒரு புல்லட் எடுத்து லோட் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டு இந்த மாதிரி தான் गाइस நம்ம வந்து ஷூட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணி வரதான் गाइस இந்த ஒரு கன். The next day. வீடியோ ஆன் பண்ணிட்டியா? இப்படிலாம் திரும்ப கூடாது, நேராவே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் गाइस. இது என்னது அப்படின்னாக்க ஸ்பின்னிங் மாபம். அதான் गाइस வீடு துடைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இத சல்லுபுழுன்னு திறந்துட்டு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பாத்துடலாம். இதுல என்னமோ ஸ்பின் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் ஸ்பின் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் நானு. இதை நான் ஏன் பாக்குறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னா, இதை நான் ஆர்டர் பண்ணல, வீட்டுலதான் வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்க. என்னது இது, என்னமோ ப்ளூ கலர்ல தெரியுது. சோ ஓகே गाइस, இப்போ நம்ம இந்த ஒரு பாக்ஸை திறந்துட்டோம். உள்ள திறந்த உடனடியா ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஒரு இரும்பு ராடு தான் गाइस. அதுக்கப்புறமா உள்ள ஒரு பெரிய பக்கெட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த பக்கெட்டை எடுத்துட்டு பார்த்தா அந்த பக்கெட்டுக்குள்ள என்னென்னமோ பொருள்லாம் வந்துட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த ஒரு பாக்ஸ்ல இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கெட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கெட் மேல போட்டிருக்கிற கவரை பிரிச்சிடுறேன். பக்கெட்டை கவர்ல வந்துட்டு எடுத்துட்டு பார்த்தா இப்படிதான் गाइस வந்துட்டு இருக்குது. எதை எடுக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமா என் கையில சிக்கின ஒரு பொருளை எடுத்துட்டு பார்த்தா என்னமோ பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஷூ பாலிஷ் போடுற பிரஷ் மாதிரி என்னமோ ஒண்ணு வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கையில போடுற கிளவுஸ் வந்து 2 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் என்னமோ ஒண்ணு பிரஷ் மாதிரி வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க. இதை சுத்தி விட்டா இந்த மாதிரி சுத்துது, இதை வச்சு விளையாடலாம் போல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்படியே பஞ்சா என்னமோ வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னமோ ஒன்று ப்ளூ கலர்ல வந்துட்டு பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா முன்னாடி கொடுத்த மாதிரியே பஞ்சு வந்துட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த ஒரு பக்கெட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் மட்டும் இருக்குது. இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். A few moments later. நம்ம கேட்ட வரைக்கும் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்படி நம்ம தொட்டு தண்ணி தொட்டு இந்தாண்ட தண்ணி இப்படி தொட்டுக்கணுமா. அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான மேட்ரு என்னன்னா, இப்படி வச்சோம்னாக்க அப்படி வச்சு இப்படி அழுத்தணும்னாக்க அப்படி ஜாக சுத்துது गाइस. பயங்கரமா இருக்குது. வா ஒண்ணு இதான் இந்த ப்ராடக்ட் தான். ஆனா எனக்காவது அம்மா வந்து தொடச்சி க்ளீன் பண்ணும்போது நல்லா வீடியோ எடுத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். The next day. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட், ஓவர் சைஸ்டு டிஷர்ட் நான் வந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிச்சிடலாம்.
உள்ள நம்மளோட டிஷர்ட் வந்துட்டு இருக்கு. பேப்பர்ஸ் நம்ம போட்டுடலாம். இதுதான் गाइस நம்மளுடைய ஓவர் சைஸ் டிஷர்ட். மாஸ்டா இருக்குதுல்ல. போட்டு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இந்த ஒரு டீஷர்ட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பை பண்ணிக்கவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துக்கிறேன். வேணும்ன்றவங்க கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்புறம் என்ன